விஜய், அவ இறந்த 5 வருஷம் ஆகுதுடா. இப்ப வந்து எங்ககிட்ட அவ இறந்துட்டாளான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? தாத்தா, நீங்க சொல்லுங்க, உண்மையாவே காவேரி இறந்துட்டாளா? ஆமா, ஆக்சிடென்ட் நடந்தப்போ உன்னை விட காவேரிக்கு பலம் அடிபட்டு இருந்துச்சு. அதனால குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. காவேரியை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொன்னதாக நான் உங்ககிட்ட சொன்னேன். தாத்தா ப்ளீஸ், 2 நாளா எதையோ யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உண்மை என்னன்றது என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. விஜய், நாங்க ஏன்ப்பா அவங்ககிட்ட பொய் சொல்ல போறோம்? நடந்ததானே சொன்னோம். இதுல என்ன உண்மை தெரியணும் உனக்கு? காவேரி இறந்துட்டதுனால தானப்பா குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பம் வீட்டை விட்டு போனாங்க. இதுல இதுல என்ன உனக்கு திடீர் குழப்பம்? ஓ, நீங்க சொல்ற மாதிரி காவேரி இறந்துட்டான்னா அப்ப இது யாரு? இது நான் நேத்து அம்மாவோட ஸ்கூல்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எங்களுக்கே தெரியாம காவேரி அங்க இருந்தது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. குழந்தை எத்தனை நாளா அவ கிளாஸ் மிஸ் பத்தி பேசிட்டு இருந்தால, அவ கிளாஸ் மிஸ் வேற யாரும் இல்ல, காவேரி தான். அது காவேரி தாங்கிறத ஸ்கூலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காவேரி வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ நீ காவேரியை நேர்ல பாத்தியா? சித்தி, நேர்ல பாத்துட்டியான்னா அப்ப அவ இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியுமா?